தகப்பன் உங்களுக்கு நல்லதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? என் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் பிறக்காதா என்று சொல்லி ஏங்குகிற அநேகரை பார்க்கிறோம். பிறந்ததிலிருந்தே நான் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு நாள் கூட நன்மையை நான் பார்த்ததில்லை. என்றைக்கு என் வாழ்க்கையில் நன்மை பிறக்கும் என்று அநேக கண்ணீர் ஒடிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தகப்பன் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கட்டாயம் கொடுப்பார். வெளிநாட்டிலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. அந்த கடிதத்திலே அவர்கள் இவ்விதமாக எழுதியிருந்தார்கள், ஐயா, எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தார்கள். 3வது ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று நாங்கள் செய்யாத தவமே கிடையாது. எல்லா ஆலயங்களுக்கும் நாங்கள் சென்றிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரை பார்த்து பிரார்த்தனை செய்திருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் எங்கள் தலைமையிலே ஒரு பெரிய இடி வந்து விழுந்தது. என்னுடைய மனைவி ஒவ்வொரு நாளும் வயிறு வலிக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தார். அவளை கொண்டு மருத்துவமனையில் அவர்கள் காட்டினார்கள். மருத்துவர் சொன்னார், பாருங்கள், உங்களுடைய மனைவியினுடைய வயிற்றிலே ஒரு பெரிய கட்டி இருக்கிறது. ஆகவே யூட்ரஸை ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று அந்த மருத்துவர் சொன்னார்கள். அவருடைய உள்ளமோ உடைந்து போயிற்று. இடி விழுந்ததை போல அவர்கள் வேதனை அடைந்தார்கள், உடைக்கப்பட்டார்கள், கண்ணீர் ஒடித்து அழுதார்கள். ஒரு நாள் ஒரு காரில ஏறி அவர்கள் மருத்துவமனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கணவனுடைய கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் ஒடிய ஆரம்பித்ததாம். அந்த சகோதரியை கேட்கவே வேண்டாம். கண்ணீரோடு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று சொல்லி அந்த சகோதரனுடைய உள்ளத்தில் தேவ ஆவியானவர் மிக தெளிவாக பேச ஆரம்பித்தார். என்ன சொன்னார்? மகனே, உன் காரை இங்கே நிறுத்து என்று சொன்னார். அவர்கள் அப்படியே காரை நிறுத்திவிட்டு அந்த ரோட்டின் ஓரமாக அவர்கள் நின்று கொண்டு அப்படியே அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில் தான் பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன வீட்டிலே நான் பேசின இளைப்பாறுதல் என்கிற அந்த செய்தி அடங்கின ஒலி நாடா அங்கே போடப்பட்டது. முழு செய்தியும் அப்படியே கேட்டு முடித்தார்கள். கேட்க கேட்க 2 பேருடைய கண்களிலும் கண்ணீர் வடிந்தது. அதே வீட்டுக்குள் போனார்கள். இந்த செய்தி கொடுத்தது யார் என்று கேட்டார்கள். அந்த கேசட்டை பார்த்து அதில் இருக்கிற விலாசத்திலே எனக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். ஐயா, நாங்கள் ஒரு ஆண் பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கிறோம். நாங்கள் படாத வேதனை இல்லை, நாங்கள் ஜெபிக்காத ஜெபம் இல்லை. எங்களுக்கு ஒரு நல்ல ஈவை கர்த்தர் தரமாட்டாரா என்று சொல்லி அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அன்புக்குரியவர்களே, இதே மத்தேயு 7வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை எங்களுடைய முன்பதாக வைத்து நல்ல ஈவனை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். என்ன ஆச்சரியம் பிரியமானவர்களே, சில மாதங்கள் கழித்து மறுபடியும் ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் அந்த சகோதரன் நிமிடமாக எழுதியிருந்தார், இந்த கடிதத்தை நான் மையினால் எழுதவில்லை, என் கண்ணீரினால் எழுதுகிறேன். ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஜெபித்தோம், நீங்களும் ஜெபித்தீர்கள், ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் எழுதியிருந்தார்கள். இதை கேட்கிற அன்பு சகோதரன், இதை கேட்கிற அன்பு சகோதரியே, என் வாழ்க்கையில் ஒரு நன்மை பிறக்காதா என்று சொல்லி நீ அழுத நாட்கள் போதும். இன்றைக்கு உனக்கு நன்மையை கொடுக்கிறார். ஆபிரகாமை குறித்து நீங்கள் வேதத்தில் படித்து பாருங்கள். அவன் வயோதிப காலமான பொழுது அவனுக்கு ஒரு மகன் பிறந்தார். நான் ஆண்டவர் சொன்னார், இந்த உன் மகனை எனக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னார். விசுவாசத்தோடு அந்த மகனை மோரியா என்ற மலைக்கு அவன் கொண்டு போனான். மகன் வேதனையோடு கூட சொல்லுகிறான். தகப்பனுடைய வேதனை எவ்விதமாக அவனுடைய உள்ளத்தை உடைத்திருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். மகன் கேட்டான், அப்பா, விறகு இருக்கிறது, நெருப்பும் இருக்கிறது, பலி எங்கே என்று சொல்லி அவன் கேட்டான். அந்த தகப்பன் என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நல்லதை கொடுப்பார் என்று சொன்னான். பிரியமானவர்களே, அதே போலத்தான் ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் கட்டாயம் செய்வார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார்.
விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். மத்தேயு 7:7 சொல்லுகிறது, கேளுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், கேட்கிற யாவரும் பெற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், உங்கள் வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார், நன்மையானதை உங்களுக்கு நிச்சயம். மூன்றாவதாக நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் இவ்விதமாக சொல்கிறது, ஒரு தகப்பன் தன் மகனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறார். அநேகர் இவ்விதமாக பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் கேட்டுக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார், கர்த்தர் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி பிரசங்கம் செய்கிறார், அவர் உன்னை ஆதரிக்கிறவர் என்று சொல்லி பிரசங்கம் செய்கிறார்கள். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, அவர் சிட்சிக்கிறவராக இருக்கிறார். நாம் தவறு செய்யும் பொழுது சில நேரங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்திலே அனனியா சல்பிராள் என்று சொல்லி 2 பேரை குறித்து வேதம் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. 2 பேரும் ஒரு பாவத்தை செய்தார்கள். யார் என்னை காண்பார்கள் என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்கக்கூடும். அந்தரங்கத்திலே ஒரு பாவத்தை செய்தார்கள். ஆனால் தேவன் தம்முடைய தாசர்களுக்கு அந்த பாவத்தை வெளிப்படுத்தினார். புருஷன் வந்தான், தான் நிராபராதி என்று சொன்னான். ஆனால் தேவ ஊழியர்களுக்கு முன்பதாக அவன் கீழே விழுந்து மரித்து போனான். வாலிபர்கள் அவனை எடுத்துக்கொண்டு அவனை புதைப்பதற்காக சென்று விட்டார்கள். சில நேரங்கள் கழித்தது, அவனுடைய மனைவியும் அங்கே வருகிறாள். அறியாமல் அவள் வந்தாள். அந்த தேவனுடைய ஊழியக்காரர் அவளை பார்த்து சொன்னார், நீ தேவனிடத்தில் போய் சொன்னாய், மனிதனிடத்தில் அல்ல இறைவனிடத்தில் போய் சொன்னாய். உன்னுடைய கணவனை புதைக்க சென்றவர்கள் இப்பொழுது இங்கே வருவார்கள், உன்னையும் கொண்டு போவார்கள் என்று சொன்னார். தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே, அதே சம்பவம் நடந்தது என்று பரிசுத்த வேத புத்தகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்யும் பொழுது தேவன் நம்மை தண்டிக்கிறவராக இருக்கிறார். சில அநேக ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். சில காரியங்களுக்காக பல வருடங்கள் உபவாசித்து கண்ணீர் சிந்தி ஆண்டவரே எனக்கு தாரும் என்று நான் ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆனால் நான் அதை பெற்றுக்கொள்ளாத நாட்களும் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஆனால் என்றைக்கு என் ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்கிறேன், அன்றைக்கு நிச்சயமாகவே எனக்கு தெரியும் என் தேவன் என்னை தண்டிப்பார் என்று சொல்லி. ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களுக்காக மணிக்கணக்காக நான் ஜெபித்திருக்கிறேன், ஆனால் எனக்கு அதை கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு சிறிய தவறு செய்யும் பொழுது என்னை தண்டிக்கிறேன் ஏன் என்று ஆண்டவரை பார்த்து கேட்டேன். அவர் சொன்னார், மகனே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பதை காட்டிலும் நீ என்னோடு கூட இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை தண்டிக்கிறவராக இருக்கிறார். அவர் அப்பாவா இருக்கிறவர், நம்முடைய வேதனைகளை நம்மை சுமக்கிறவர். எப்படி ஒரு இடையன் ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு அவன் கடந்து செல்கிறானோ, அதே போல உங்களை சுமக்கிறவராக இருக்கிறார்.